ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா ஆப்பிள் அவங்க ஒரு சோர்ஸ் கோட லீக் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கா லீக் பண்ணியிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணல. அதுதான் என்னன்றத பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த apps.apple.comன்ற இந்த பர்ட்டிகுலர் சைட்டை தான் அவங்க வந்துட்டு ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. இது ஒரு அப்ளிகேஷனா இருந்தது இவ்வளோ நாளா. இப்பதான் அது ஒரு வெப்சைட்டா வந்துட்டு ஆக்சஸபிளா கொடுத்துருக்காங்க. இதை பண்றப்போ சோர்ஸ் மேப்பையும் சேர்த்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலா இந்த லீக்குக்கான முக்கியமான காரணமே. சோர்ஸ் மேப் லீக் பண்றது நல்லதா நல்லது இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எப்போ அதை நம்ம கொடுக்கணும், இல்லை எப்போ நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணணும், எப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேனா, இது ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே எல்லா டெவலப்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரெடிட் போஸ்ட்ல நிறைய இடத்துல வந்துட்டு பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி வந்து ஆப்பிள் லீக் பண்ணிட்டாங்க, சோர்ஸ் கோட் லீக் பண்ணிட்டாங்க, சோர்ஸ் கோட் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா வந்துட்டு ஆப்பிள் டேக் டவுனும் பண்ணிட்டாங்க. அதை எடுத்துட்டு புது ரிலீஸ் பண்ணாங்க, சோர்ஸ் கோடும் ரிமூவ் ஆயிடுச்சு. இதை யார் யாரெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி கிட்டப்ல போட்டிருந்தாங்களோ அவங்களோட ஆக்சுவல் அக்கௌண்ட்ஸ்மே வந்துட்டு ரெபாசிட்டரிஸ்மே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, சோர்ஸ் கோட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அதை நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்க ஒயிட் பண்டலர் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா white.config.js ஃபைல்ல பில்டில் வந்துட்டு நான் பில்டை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பில்டில் சோர்ஸ் மேப் ட்ரூ அப்படின்ற இந்த 3 லைனை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 லைன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பில்டிங் த சோர்ஸ் மேப். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு npm run build கொடுத்து ப்ரொடக்ஷன் பில்டு நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரொடக்ஷன் பில்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஆக்சுவல் அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் ஷாட்ஜியன் அப்ளிகேஷன். இதில் நம்ம இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணி நம்ம இதில் சோர்சஸ் அப்படின்றதுக்குள்ள போய்க்கலாம். சோர்சஸ்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 4173 டொமைன் காமிக்குது. ஸோ இந்த டொமைன் நம்மளோட ஆக்சுவல் லோக்கல் ஹோஸ்ட் டொமைன். ஓகே, இதுக்குள்ள அசெட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா JS ஃபைல் அண்ட் CSS ஃபைல் ரெண்டே ஃபைல் தான் இருக்குது. ரெண்டுமே மினிஃபைட் பண்ண ஃபைல்ஸ். மினிஃபைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஆக்சுவல் கோட் எடுத்து அதில் இருக்க கமெண்டட் லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்க பெரிய பெரிய வேரியபிள் நேம்ஸ்லாம் குட்டி குட்டியாக ஷார்ட் பண்ணி சின்னதாக மினிஃபை பண்ணி வருவாங்க. இது எதுக்காகனா சைஸை குறைக்கிறதுக்காக. நெட்ஒர்க்கில் வந்துட்டு பேண்ட்வித் வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஒரு 10 MB இருக்க ஃபைலை வந்துட்டு நம்ம 2 MB ஆக்கணும்னா யூசர்ஸ்க்கு ஃபாஸ்டர் லோட் ஆகும். கரெக்டாக அதுக்காக பண்ணுவாங்க. இது வந்துட்டு இதுதான் மெயின் பர்பஸ். பட் ஆனால் இந்த கமெண்டட் லைன்ஸ்லாம் யூசருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக ஸோ அதெல்லாமும் ரிமூவ் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். இந்த மினிஃபைட் பண்ணதை வச்சு ஹேக்கர்ஸ் எல்லாம் ஹேக் பண்ண முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியும். பட் ஆனால் இது ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது. ஏன் ஆப்வியஸாக தெரியாது அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம சோர்ஸ் மேப்போட இருந்ததுன்னா எப்படி தெரியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே நான் பில்ட் சோர்ஸ் மேப் ட்ரூ அப்படின்றத வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் திரும்ப npm run build and npm run preview அப்படின்றத கொடுக்குறேன். நமக்கு வந்து பில்ட் ஆகி நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தா SRC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். இந்த SRC ஃபோல்டர் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் VS கோட்ல பார்க்குற அதே SRC ஃபோல்டர் தான் இது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் காம்போனன்ட்ஸ் இருக்கு, ஹூக்ஸ் இருக்கு, லிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஸோ இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேம் நேம், நம்ம போட்ட மாதிரியே நேம். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்துட்டு apps.jsx ஓப்பன் பண்ணலாம். இங்கே apps.jsx ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் பார்க்க வர முக்கியமான விஷயம் லைன் நம்பர் 11 and 12. இதில் பார்த்தீங்கன்னா நோட் திஸ் இஸ் த மெயின் ஆப் டெமான்ஸ்ட்ரேட்டிங் எல்லாமே போட்டிருக்கேன்னா, அது போக வந்து இது ரெண்டுமே கமெண்டட் லைன்ஸ். இந்த கமெண்டட் லைன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸாக மினிஃபை ஆனதுல இருக்காது, பட் இந்த சோர்ஸ் மேப்போட இருக்கிறதுல இருக்கும். ஓகே, ஸோ இது வழியாக வந்துட்டு யூசர்ஸ் பார்க்கக்கூடாத விஷயத்தை கூட பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ் மீ, இல்லை வந்துட்டு டு டூ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோமோ இது எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட சோர்ஸ் கோடை எடுத்துக்கலாம். சோர்ஸ் கோடில் வந்து நான் டு டூ வந்துட்டு எத்தனை டு டூ நான் போட்டு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 டு டூ போட்டு வச்சிருக்கேன். இந்த 8 டு டூவும் யூசருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் என்னோட ஃபியூச்சர் ரிலீசஸ்ல வரப்போகுது. கரெக்டா? ஸோ அது தெரியக்கூடாதுன்றதுக்காக மினிஃபை பண்ணிட்டா ஈஸியாக அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். பட் மினிஃபை பண்ணலன்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, இதோட ஒரு முக்கியமான விஷயம், ஏன் சோர்ஸ் மேப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவை அப்படின்றது நமக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா வந்துட்டு நம்மளால ஈஸியாக console.logலேருந்து எந்த பர்டிகுலர் லைன்ல எரர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். மினிஃபை பண்ணதுல வந்துட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வேரியபிள் நேம்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடும். பட் இதை நம்ம சோர்ஸ் மேப் வந்து டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை சில பேரோட IP அட்ரஸஸ்க்கு ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சில பேரோட அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலீசிங் எல்லாருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு நம்மளோட ஆப்பிளோட சைட்டோட சோர்ஸ் மேப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா apps.apple.com அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அவங்களோட டொமைன் இருக்கும். அது கூட அவங்களோட கோட் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக தெரிய வேண்டியது apps.apple.com வந்து ரியாக்ட்ல எழுதலை. ஸோ நம்ம எல்லாரும் ரியாக்ட் படிப்போம், ரியாக்ட்ல எழுதலை, ஸ்வெல்ட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சோர்ஸ் மேப் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லாமல் வந்துட்டு ஹேக்கர்ஸ் நம்மளோட கோடை பார்த்து அதில் இருக்க வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் அதை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சோர்ஸ் மேப் தேவைப்படுது, உங்களோட எரர்ஸை டீபக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைனில் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைட்ஸில் நீங்கள் சோர்ஸ் மேப் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட டொமைனை கொடுத்தா எரர்ஸ் எதாவது வந்ததுன்னா அங்கே அவங்க லிங்க் பண்ணி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரொடக்ஷன் எரரையே அந்த பர்டிகுலர் சைட்ஸில் இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோட் வித் மாப்பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.